இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. இறை சபை குழுமத்தில் வரக்கூடிய பதிவுகள் அனைத்துமே உயர் ஞான பதிவுகளாக சித்தர்களும் தேவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள். சிவபெருமான், பரந்தாமன், திருமுருகப்பெருமான் சொல்லக்கூடிய ஆசி நிலைகள், அருளுரைகள். அதிகாலையில் அற்புத வேளையில் முதலாசியாக ஞான போதினியான்னு சொல்லக்கூடிய ஆத்திசூடி, கொன்றை வேண்டன் போன்ற அற்புதமான நூல்களை கொடுத்த அவை இறைநிலையில் இருந்து நிகழ்த்துகின்ற, அது ஆசையாக மட்டும் இல்லாமல் அது அனுக்கிரக வார்த்தைகளாக அதை சரண் கண்டு நிற்கும்போது அப்படியே பலிதமாகுது. சித்தன் வழியாக சித்தனுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், சித்தன் வழியாக சீடர்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய நிலைகள், சிவசபை வழியாக அந்த அம்மாவோட திருவாயில் இருந்து, அந்த அன்னையோட திருவாயில் இருந்து அதிகாலை நேரங்களில் உதிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இறை வார்த்தைகளாக சொல்லப்படுது. அந்த ஆசி நிலைகளை கேட்கும்போது அன்றைய நாள் அன்றைய பொழுது அற்புதமான நிலையில் தொடங்கும். ஒரு தொடக்கம் என்பது சரியாக தொடங்கும்போது அதை தொடர் நிலைகள் என்பது அது சரியான வழியில் அதன் பின்னாடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு தொடக்கமும் உயர்வான விஷயங்கள். அது அதிகாலை இப்பொழுதில் அற்புதமான பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சித்தர்கள் தேவர்கள் சொல்லக்கூடிய வாக்கை படிப்படியாக எத்தனையோ தேவர்கள், அதன் பின்னால் தேவர்கள் சித்தர்கள் எத்தனையோ இறைகணங்களெல்லாம் இது ரொம்ப போட முடியாது. இந்த குழுமத்துலேயும் சரி, நம்ம அந்த வலைதளத்துலேயும் சரி, யூடியூப் வழியாகவும் அதிக பதிவுகளை போட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால, ஏன்னா இந்த கைபேசியை எல்லாரும் எல்லா விதமான வேலைகளுக்கும், இகலோக கடமைகளுக்கு, தங்கள் வாழ்வாதாரத்துக்கு உண்டான அற்புதமான விஷயமாக கையில் ஏந்தி நிற்காங்க. அதுக்குள்ளே ரொம்ப விஷயங்களாக போட முடியாது அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயங்கள் போடுது. எளிமையான விஷயங்கள் ஏன் போடப்படுது? இகலோகத்தில் நடக்கின்ற அப்படி நகைச்சுவை விஷயங்கள், இயல்பில் நடக்கிற விஷயங்கள் ஏன் உங்களுக்கு இதில் பதிவாக போடப்படுதுன்னா, ஏன்னா இயல்பில் மனுஷன் இயல்புலையும் வாழ கற்றுக்கிடணும், சூட்சமத்துலையும் வாழ கற்றுக்கிடணும். இயல்புலையும் மனித நிலையோடு அவன் இருந்து இறைநிலைக்கு உயரணும். இரண்டும் கலந்து போகணும். ஏன்னா இகலோகத்தில் கலக்காமல் பரலோகத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது உண்மை. அப்போ இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த இறைநிலையை அடையக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இந்த யுகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. தேகம் இங்கே உள்ள சூழல் எல்லாமே இங்கே உள்ள நடைமுறைகள், இயல்பான விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் இயல்பில், அதாவது ஒன்றோட ஒன்றா ஒருமையாக கலந்து இருந்து பெருமை சேர்க்கக்கூடிய பயணம். இது மாந்தர்களை வழி நடத்தக்கூடிய அற்புதமான இறைகிணங்களெல்லாம் அவங்க நிலைக்கு இறங்கி இறையுரையை சொல்லி, அருளுரையை சொல்லி, அனுகிரக நிலைகளெல்லாம் அருளி, அருளானந்தம், சிவானந்தம், சித்த ஆனந்தம், பேரானந்தத்தை எல்லாம் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் இங்கே நடந்துட்ட போதும், இயல்பில் மனுஷங்க எங்கே இருக்காங்க, எந்த தளத்தில் இருக்காங்க, எந்த மனோநிலையில் இருக்காங்க, எந்த நிலையில் வாழ்க்கையை இணைச்சி பிணைச்சி போய்கிட்டு இருக்காங்க, அப்படி விஷயங்களெல்லாம் கண்டறிந்து அதில் உள்ள விஷயங்களை அதான் சித்தர்கள் நகைச்சுவையாக பேசுறது, வைக்கிறது, செய்கிறது. என்ன, அதாவது ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் அப்படிங்கிற நிலையில் அவங்களா கலந்து அப்படி சில விஷயங்கள் இதில் வந்துக்கிட்டு இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு உயர்வான தலம். இது கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா இருந்துட்ட போதும், உங்களோட இருந்து கற்றுக்கக்கூடிய இடமாவும் இந்த இடம் இருக்குது. சித்தர்களும் தேவர்களும் இணையாக துணையாக பயணப்படுகின்ற நிலை. மனிதர்களோடு கலந்து அவங்கள மகானாக்கக்கூடிய அற்புதமான பயணத்தை சித்தர்கள் பண்ணுதாங்க. நம்மளோட இணையாக துணையாக இருந்து பயணப்படுற சபை தான் கலியுக தேவ சித்த சபை நாமத்தில் ஆரம்பிப்பட்டு இப்போ பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைன்னு பிரபஞ்சத்துக்கே சபையாக
17 16களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களையும் ஆட்சி பண்ணக்கூடிய தலமாக இது இருக்குது. இங்கேயும் இகலோகத்தில் இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வேற்றுமைகள், மாற்றுமைகள், அதிகாலை பொழுதுல எந்திரிச்சு அமரும் போதே எப்படி இன்றைய நாளை இப்போது வழி நடத்தி செல்லணும், நாளோட எப்படி இணைஞ்சு பயணிக்கணும், எப்படி வேற்று மாற்று ஆற்றல்கள்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வேறுபட்டு மாறுபட்டு தப்பி பயணப்படணும் அப்படிங்கிற நிலை இங்கே சபையில் எத்தனையோ உறுப்பினர்களை, எத்தனையோ சீடர்களை, எத்தனையோ சபைகளை கொண்ட இந்த சபையில் எல்லா விஷயங்களும் இணைச்சி பயணப்படுற நிலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அதிகாலையிலே நமக்கு தெரிஞ்ச இறை உணர்த்திய அற்புதமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது. அவங்களோட இடர்களில் இருந்து எப்படி அவங்கள வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இறைக்கணங்களோட உதவியோடு சொல்ல வேண்டியது இருக்குது. அது உயர்வான தளம், உயர்வான பயணம், உயர்வான சபை, உயர்வான அற்புதமான நிலை நோக்கிய உன்னதமான அதற்கு இணை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சபைக்கு, இந்த நூலுக்கு, இந்த வழிகாட்டுதலுக்கு, இந்த கொள்கைகளுக்கு இணையான விஷயங்கள். ஏன்னா இது எல்லாத்தோடையும் ஒத்துப்போகுது, எல்லா நிலைகளையோட ஒத்துப்போகுது. எந்த இதற்குள்ளாக இது குதர்க்கம் கொள்வதில்லை. எந்த வழிமுறைகளும் எல்லா வழிமுறைகளோடு இது ஒத்துப்போகக்கூடிய ஒரு நிலை. அதாவது அவங்க போக்கிலே போய் அவங்கள உயர்வுபடுத்தக்கூடிய அற்புதமான பயணத்தை சித்தர்கள், தேவர்கள், ஏன் இறைவனே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் தான் இத்தலம், கொத்தளம் அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு ஆசி நிலைகளையும் உயர்வாக கேட்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேர தவத்தை இங்கே ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுது அந்த விஷயங்களை எல்லாம். ஏன்னா அப்போ இங்கே இறை சபையிலேருந்து அனுகிரகங்கள், ஏன்னா இங்கே ஏன்னா எல்லாம் தன்னை எறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சொல்லி வச்சுருந்த போதும் இங்கே இருந்து ஏன் அப்போ தன்னை உணர தனக்கு கொடுக்கலை, நாங்களாம் உயர்வாக உட்காந்து உன்னதமாக தனிமையாக உட்காந்து நாங்கள் தவம் இருந்துக்கிடுதோம் அப்படின்னு மனோநிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே என்ன சொல்லப்படுது, இங்கே என்ன கொடுக்கப்படுது, இன்னும் இங்கே என்ன அதிகமாக அருளப்படுதுன்னா அதோடு சேர்த்து 11,000 யுக புண்ணியங்கள் நீ யுக மாற்றத்துக்காக நீங்கள் பயணப்படுது, உங்களை முன்னிலைப்படு, உங்களுக்காக உங்களை உயர்வுபடுத்திக்க, உங்களை அறிய அப்படிங்கிற நிலையும் தாண்டி பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள், பிரபஞ்சத்தில் உள்ள தெரியாமல் இருக்கக்கூடிய மானிடர்கள், வழி தெரியாமல் தயங்கி நிற்கிறவங்க, அவங்களையெல்லாம் உயர்படுத்தக்கூடிய பணியைத்தான் இறைவன் இங்கேருந்து செய்ய சொல்லி செஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இங்கேருந்து 11,000 யுகமாக தவம் இருந்த புண்ணியத்தை அது ஆற்றல், அது அளவு பிரபஞ்சம்தான் அதோட அளவு. அந்த அளவு புண்ணியம் இது வரைக்கும் யுகமாக சேர்த்து வச்சுருந்த புண்ணியங்களை இந்த அமைப்பின் மூலமாக, இந்த சபையின் மூலமாக, இந்த சித்தனோட திருக்கரத்தின் மூலமாக சித்தர்களும் தேவர்களும் இருந்து கொடுக்காங்க அப்படிங்கிறதான் உயர் சுட்சமம். அப்போ அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய கோமாதா பூஜை வர முடியாதவங்க அங்கேயே இருந்து பாருங்கள். அப்படி என்ன அற்புதம் நடக்குன்னா அதை பற்றி பேசினா ஒரு நாள் ஆகாது. அதற்கும் தாண்டிய நாட்கள் சொல்ல வேண்டியது வரும். மொத்தத்தில் 33 கோடி தேவர்களும் அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய நிலை. ஒவ்வொரு ரோம துவாரத்தின் வழியாகவும் தேவர்களும் சித்தர்களும் வெளியே நிற்கின்ற மனுஷங்களோட நிலைக்குள்ளே, மானிடர்களோட சிந்தைக்குள்ளே, அவங்களோட தேகத்துக்குள்ளேயும் பூந்து வினைய சரணாகதியோடு நிற்கும்போது, உயர் சரணாகதியோடு நிற்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் புகுந்து அவங்களுக்குள்ள எதிர்நிலைகளை வேற எடுத்து உயர் சிந்தனைகளை, உயர்வான அனுக்கிரகங்களை, உயர் மனநிலையை கொடுத்து ஒரு நிம்மதியான ஆனந்தமான ஒரு மன கஷ்டம் இல்லாமல் மனபாரம் குறைஞ்சி அவங்க பயணப்படுறதை இங்கே உணர்தாங்க. அதன் தொடர்நிலையாக வரக்கூட அபிஷேக நிலைகளையும், ஆணைமுகனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக நிலைகளையும், பரிவார தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக நிலையங்கள், அற்புதங்கள், உயர் சூட்சமங்கள் நிகழ்ந்து உயர் காட்சியை பார்க்காங்க. அதன் மூலமாக அனுகிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் சித்தனை பார்க்கும்போது, சிவ உரையை கேட்கும்போது, சித்தன் விழிகளை பார்க்கும்போது, சித்தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும்போது, சிவசபை வளாகத்தில் உலா வருகின்ற போது, சிவசபை சிந்தனையோடு இருக்கும்போதுன்னு சொல்லி வினைகள் அகற்றப்படுது, புண்ணியங்கள் புகுத்தப்படுது. அப்போ அதிகப்படியான புண்ணியங்கள் இங்கேருந்து அருளப்படுது. ஏன்னா யுகம் மாற்றத்திற்கு அமைக்கப்பட்ட சபை அப்படிங்கிறதுனால யுகம் மாற்றத்துக்கு தொண்டர்கள் தேவை, சீடர்கள் தேவை, இணையாளர்கள், துணையாளர்கள் தேவை அப்படிங்கிறது இறைவன் நினச்சதுனால இந்த சபையிலிருந்து எல்லா விஷயங்களும், அனுகிரகங்களும்,
அதிக அளவில் பாப சாப விமோசன நிலைகள், நாள்பட்ட துயரங்கள், துன்பங்கள், இடையூறுகள், இன்னல்கள் எல்லாம் தீர்த்து வச்சு முதல்ல அவங்களுக்கு நிம்மதியான மனோநிலையை அவங்களுக்குள்ள உருவாக்கி அவங்கள பிரபஞ்ச பணிக்கு, யுகமாற்ற பணிக்கு அவங்கள வந்து சூட்சமத்தில் எப்போ பார்த்தாலும் யுகமாற்ற பணிக்கு 24 மணி நேரம் பிரபஞ்ச பணிக்குன்னு யாரையும் இங்கே வரல. அதுக்கு எங்களை வந்து போன்ற ஆட்களை இறைவன் படைச்சிருக்காரு. நீங்கள் பயணப்படும் போகிற போக்கில் வாழாத வாழ்க்கையில் பார்க்குற வேலைகளில் எங்கேயாச்சும் ஒரு நேரப்பொழுது ஒரு நொடிக்கின்ற பொழுதில் கூட ஒரு பணியை செஞ்சுட்டு போயிடலாம். திருவாயில் இருந்து உங்கள் திருவுரைகள் மூலமாக இருந்து இங்கே கற்ற விஷயங்கள் மூலமாக இருந்து சபையோட அறிமுகப்படுத்துகிற விஷயங்கள்ல இருந்து ஒரு ஆளை நல்வழிப்படுத்துகிற விஷயங்கள் வர எந்த விஷயத்துக்குள்ளாகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ம நிலைகளுக்கு உள்ளாகவும் கூட சின்ன சின்ன தர்ம நிலைகளுக்கு உள்ளாகவும் கூட சிவசபையினோட பணி அடங்கியிருக்கு. ஒரு பசிச்சவனுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து அதனோட விஷயங்கள் ஆரம்பமாகுது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குது. இடற தயங்கி நிற்கின்றவ வழி தெரியாதவனுக்கு வழி சொல்லுது. எல்லா விஷயங்களும் இங்கே புண்ணியமாக எடுக்கப்படுது. மலர்ந்த முகமே முக்கியமான முதல் புண்ணியமாக எடுக்கப்பட்டு மலர்ச்சியோட எழுச்சியோட இறைப்பணியாற்ற உங்களை இறை சபை நோக்கி அழைக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்வான காலை பொழுதிலே உண்மையான இறை பயணம் மேற்கொண்ட இறை மகா சபையிலிருந்து இறையோடு இணைந்து பயணிக்க, இறை சித்தர்களோடு இணைந்து பயணிக்க, அகத்தியத்தோடு இணைந்து பயணிக்க ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிற அற்புத பொக்கிஷத்தின் வழிகாட்டுதலோடு இணைந்து பயணிக்க எல்லாரையும் சீடர்கள் அல்லாது, சிவசபை தொடர்பாளர்கள் அல்லாது, சிவசபை அறிமுகமான ஆட்கள் அல்லாது எல்லாருக்கும் இந்த அனுகிரகங்கள் கிடைக்கணும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும், அற்புதமான இறை வழியை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு அருமையான பதிவை போட்டு உயர்வான வணக்கத்தை சொல்லி அமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமோ நமக.